ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அமர்வில் சமூக நீதி குறித்து தான் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். நம்மோடு இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் நிறைய கேட்போம். அவர் நிகழ்ச்சிக்கு முதலில் அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடு என்பது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இன்னொரு பக்கம் சாதி ஒழிப்பு, அதுதான் இன்றைக்கு இந்த சமூக மக்களுக்கான ஒரு விடுதலையாக அமையும் அப்படின்ற இந்த குரலும் நீண்ட காலமாக இருக்கு. ஒரு பக்கம் சாதி ஒழிப்பு தேவை என்கிறார்கள், இன்னொரு பக்கம் ஒவ்வொரு சாதியும் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேறுவதற்கு இடஒதுக்கீடு அவசியம் என்று கேட்கிறார்கள். இந்த முரணை நாம் எப்படி அணுகுவது? இது மேல் தோற்றத்தில் முரண் போல தெரியுது, முரண் இல்லை. ஏன்னா இந்த இந்த நம்முடைய இந்திய சமூகம், இந்த இந்து சமூகம் என்பது ஒரு படிநிலை சாதிகள் என்பது இருக்கு. அது எப்படி தோன்றியிருந்தாலும் அதனுடைய வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நடைமுறையில் அது கல்வி, வேலை, சமூகத்தினுடைய அதிகாரங்கள், இதில் இதை பகிர்ந்து கொள்வதில் இருக்கக்கூடிய ஒரு சமமின்மையை தான் அது பிரதிபலிக்கும். இப்போ அந்த எதை கூறி எதை சொல்லி வாய்ப்புகள் மறுக்கப்படுதோ, அதிகார வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு மறுக்கப்படுதோ, அதை சொல்லி தான் நிவாரணம் கிடைக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ எல்லாரும் சொல்கிறது தான், இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு உடல் ஊனம் இருக்குது அப்படின்னா அவருக்கு சலுகை கொடுப்பது என்பது அந்த ஊனத்தை காட்டித்தான் சலுகை கொடுக்கணும். இப்போ இந்த சமூக ஊனம், இந்த ஊனம் என்பது சரி பண்ண வேண்டிய செய்தி. இப்போ அந்த ஊனம் என்பது என்ன? அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு. அந்த ஏற்றத்தாழ்வு சாதி என்பதோடு இணைந்தது, வர்ணம் சாதி என்பதோடு இணைந்திருக்கிற விஷயம். இது இல்லாமல் அது கிடையாது. வர்ண சாதி என்பதனுடைய அதனுடைய அடிப்படை நோக்கமே மேல் கீழாக மக்களை பிரித்து வைப்பது, வாய்ப்புகளை பிரித்து வைப்பது. இப்போ மேலே இருப்பவர்களுக்கு கூடுதலான வாய்ப்பு, கீழே போக போக வாய்ப்பு மறுப்பு என்பதுதான். அப்போ முதல்ல எதை கூறி அதை மறுத்தார்களோ அதை கூறி அவர்களுக்கான இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க, வெளிநாடுகளில் சொல்லுவாங்க அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். அதை சொல்லி அவர்களுக்கு கைதூக்கி விடுவது, அந்த வகையில் தான் இடஒதுக்கீடு. அதனால் சாதி ஒழிப்பு என்பதோடு இணைந்தது தான் இடஒதுக்கீடு. ஆனால் எதையுமே கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தும் போது அதுவே அதுக்கான பேக் ஃபயர் ஆகும். அது சாதியை இருக்கிறதுக்கு கூட அது பயன்படும். ஆனால் இந்த இடஒதுக்கீடை மறுப்பதற்கு சாதியெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதற்கு இல்லை. அது இடஒதுக்கீடை மறுப்பதற்கும் சமத்துவத்தை மறுப்பதற்குமான, இப்போ நான் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்மளே சந்தித்த விஷயந்தான். நம்ம தமிழில் வழிபாடு நடத்தும் எல்லா கோயில்கள்லையும் தமிழில் வழிபாடு நடத்தணும் அப்படின்னு போராட்டம் நடத்தும் போது அதை நேரடியாக மறுக்க முடியாமல் பெரிய முற்போக்கு சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவனுக்கு பிடித்த மொழி மௌனம்னா. நீங்கள் சமஸ்கிருதம் இருக்கிற வரையிலும் அந்த பேச்சு அவங்க பேசலை. ஆனால் தமிழ்னு கேட்கும்போது ஆண்டவனுக்கு பிடித்த மொழி மௌனம்னா. இப்போ என்னன்னா, இந்த சமத்துவம் என்பது எந்த இடத்தில் பேசப்படுகிறது என்பதை பொறுத்து அது உண்மையா இல்லையா என்பதை நம்ம பார்த்துக்கணும். அதனால் இடஒதுக்கீடு என்பதும் சாதி ஒழிப்பு என்பதும் இணைந்தது தான். இணைந்ததாக அதை கவனமாக கையாளணும் என்பது தான் பார்க்கணுமே தவிர, இடஒதுக்கீடு என்பது சாதி ஒழிப்புக்கு எதிரானது, முரணானது என்று பார்க்க வேண்டிய அவசியம். ரெண்டு இணைந்து செல்ல வேண்டிய அவசியம் தான். இல்லை, இப்போ நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி எது காரணமோ, ஒரு ஊனத்திற்கு எது காரணமோ அதை சொல்லி தான் அதை சரி பண்ணணும். இப்போ இடஒதுக்கீடுன்னு கேட்டால் அப்போ நீங்கள் சாதியை சொல்லி தான் இடஒதுக்கீடு கேட்க முடியும். இப்போ இந்த சாதி எப்படி ஒழியும் அப்படின்ற அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ நீங்கள் சாதி ஒழிக்கிறது என்பது எப்போ முடியும்னா, சாதிக்குள் திருமணம் நடப்பது ஒழிஞ்சால் தான் முடியும். அது அம்பேத்கர் நிறையா டீல் பண்ணியிருக்காரு. நீங்கள் சாதி ஒழிப்பு, அனிகுலேஷன் ஆஃப் காஸ்ட்டில் அவர் அதுதான் சொல்ல வர்றார். நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, நீங்கள் நடைமுறையில் பார்த்தாலே தெரியும். நீங்கள் சாதி ஒழிப்பு என்பது அகமண முறைன்னு சொல்லக்கூடிய சாதிக்குள் நடத்தக்கூடிய திருமணம் ஒழிந்தால் தான் முடியும். அதை திணிக்க முடியாது. அதை உபதேசிக்கலாம், பரப்புரை செய்யலாம், அது செய்பவர்களை ஊக்குவிப்பு செய்யலாம். ஆனால் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி நீங்கள் தடை பண்ணுவீங்க? அதெல்லாம் தடுக்கப்படுதுன்னு சொல்ல சட்டம் ஏற்ற முடியுமா? அதுவே ரகலை ஆயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு ஊக்குவிப்பு செய்வது, சலுகைகள் செய்வதன் மூலமாக அதை ஒரு என்கரேஜ் பண்ணலாமே தவிர, நீங்கள் அது ஒழிகிற வரையும் அந்த திருமண உறவுக்குள் இருக்கிறது கடைசியாக சாதி. அது நீங்கள் சாதியை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன், இன ஆதிக்கத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் யாருமே பார்த்தீங்கன்னா பெண்கள் உடலுடைய அந்த பாலியல் தூய்மையை பற்றி தான் பேசுவோம். நீங்கள் சாதாரணமாக ஒருத்தருக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா அவங்க அம்மாவை பற்றி, தங்கச்சியை பற்றி பேசுவான். அவங்களுடைய அந்த பாலியல் தூய்மையை பற்றி பேசுவான். இவர் இன்னாரோட போயிட்டார், இன்னாரோட, இதான் வசவு வார்த்தைகள். அதுதான்
ஏன்னா ஒரு வாழக்கூடிய நிலமும் அந்த சமூகத்தினுடைய அந்த பெண்களுடைய உடலும் தான் இவனுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய இடமாக வச்சிருக்கிறான். அப்போ அது ரெண்டுலேயுமே மாற்றம் வந்தால் தான் அதை மாற்ற முடியும். அப்போ அது மாற்றம் வருவது என்பது என்னென்னா, ஒருவருடைய உடல் இன்னொருவரோடு இணைவது என்பது அவர்களுடைய விருப்பத்தை சார்ந்தது என்பதை அங்கீகரிக்கணும். அது இன்னைக்கு உடனடியாக மாறிடாது. அதை ரொம்ப நீண்ட கால பரப்புரை. இன்னொன்று என்ன, நீங்கள் அரசு வாய்ப்புகளில், கல்வி வாய்ப்புகளில், அதிகார வாய்ப்புகளில் அது வெளியிலிருந்து அரசாங்கம் செய்வது. ஒன்று அக வாழ்க்கை, இன்னொன்று புற வாழ்க்கை. அக வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றம் என்பதுதான் இறுதிக்கு இறுதியாக சாதியை ஒழிக்கும். அது மெல்ல மெல்ல வர வேண்டியது. புற வாழ்க்கையில் வரக்கூடியது அரசாங்கம் தலையிட்டு விரைவுபடுத்த முடியும். அந்த வகையில் தான் இடஒதுக்கீடு. ரெண்டு சேர்ந்து தான் போகும். சாதி ஒழிப்பு தான் சாதி ஒழிப்பு திருமணங்கள் தான் சாதியை ஒழிக்கும்ன்றீங்க. அப்படி சாதி ஒழிப்பு திருமணங்கள் செய்தவர்களிடத்திலையும் சாதி இருக்கு, அவர்களிடத்தில் சாதி இல்லாம இல்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இப்போ உதாரணமா 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அவருடைய சாதியை பிறக்கிற குழந்தைக்கு பயன்படுத்துறாரு. 2 காரணம் இருக்கு அதுல. ஒன்று என்பது சாதி மறுப்பு என்ற கருத்தியல் காரணமாக சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளாம ஒரு தற்செயல் நடக்கிற காதல் காரணமாக திருமணம் நடக்கக்கூடியவர்களுக்கு கருத்தியல் மாற்றம் வராது. அது ஒரு காரணம். இன்னொன்று முதன்மையான காரணம் என்னன்னா, சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கான தனி இடஒதுக்கீடு என்பதே கிடையாது. ஏதாவது ஒரு சாதியை சொல்லி தான் நீங்கள் இடஒதுக்கீடுக்குள்ளே போக முடியும். அப்போ என்ன ஆயிடுது, நீங்கள் வாய்ப்புகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆணின் சாதியோ பெண்ணின் சாதியோ போட்டுக்கிறாங்க. இந்த ஆணாதிக்க சமூகமாக இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுதுனாக்கா, நீங்கள் ஆணின் சாதியை, தந்தையின் சாதியை போட்டுக்கிறது என்பது ஒரு பரவலாக இருக்கு. சில பேர் மனைவி என்ப ஒரு எஸ்சியாக இருக்கிறாங்க, ஒரு கணவர் என்பது பிசியாக இருக்கிறாங்கன்னா, சரி எஸ்சி கேட்டகரியில் நம்ம போனோம்னா வாய்ப்புகள் அதிகரிக்கும்னா மனைவி இதை போட்டுக்கிறாங்க. அது ரொம்ப அரிது. வாய்ப்பு இருந்தாலும் கூட கணவனுடைய ஜாதியை விட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியது தான் இருக்குது. அது ஒரு ஆணாதிக்க ஒரு மேலாண்மை என்பது இருக்கு தான் செய்யணும். அப்போ இது எல்லாம் ஒரு நாளில் சுவிட்ச் போட்ட பாலம் மாறாது. அது மெல்ல மெல்ல மாற வேண்டிய செய்தி. அப்போ அதனால என்ன ஆயிடுதுன்னா, சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களை கூட ஒரு தற்செயலான காதல் வசப்பட்டு அந்த அன்பினால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவரவர்களுக்குள்ள அந்த சாதியினுடைய மொத்தமும் போயிடுறதில்லை. ஒரு சண்டை வந்துச்சுன்னா கூட அவங்களுக்குள்ள சாதியை சொல்லிக்கிறதுன்னு வந்துடுது. அவங்களுக்குள்ளே குடும்ப சண்டை வரும்போது கூட கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய சண்டைகளை கூட ஆமாம் அப்படின்னு சொல்லி இந்த பிறந்த வீட்டை பற்றி பேசுவதுங்கிறது 2 பக்கமும் இருக்குல்ல. இந்த பிறந்த வீட்டை பற்றி பேசுவது, பிறந்த சாதியை பற்றி பேசுவதுங்கிறது அங்கே டைமென்ஷன் எடுக்கும். அது மாதிரி வருது. ஆனாலும் அது தனிந்திருக்கும் அவர்கள் பற்றியில். ஏன்னா அவர்களுடைய அன்பு என்பது தான் மேலோங்கி நிற்பதனால தான் அது அவங்களுடைய குடும்பம் நடக்குது. ஒரு ஏன்னா பிரிந்து போவதற்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. அவங்க தொடர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் சமூகம். ஏன்னா சமூகம் என்பது பிரிந்து போவதான் விரும்புது. ஏன் அவர்கள் பிரியாமல் இருக்காங்கன்னா, அன்பில் மேலோட்டத்தின் காரணமாக தான் அவங்க இருக்கிறாங்க. அதன் காரணமாக அந்த சண்டையினுடைய அளவு என்பது குறையும். அதே நேரத்தில் அது ஒரு சாதி எண்ணங்களை முற்றிலும் ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் சாதி மறுப்பு என்ற கருத்தோட்டத்திலிருந்து திருமணத்தை பண்ணிக்கிறாங்க. ஒரு தற்செயலான விருப்பம் சேர்ற பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தது, அல்லது பார்க்கிற இடத்துல, அல்லது பணியாளர் செய்யக்கூடிய இடத்துல பழக்க வழக்கத்தினால பண்ணிக்குவாங்க. ஆனால் ஒரு அன்பு மேலோங்கும் போது அந்த பாண்டிங் அப்படியே இருக்குது. அந்த உறவு உடையாமல் நிற்கிது. ஏன்னா சமூகம் அதை எதிர்த்தாலும் கூட அதை சாக்கு காட்டி வெளியே போறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி நிற்கிதுன்னா அவர்களுக்குள்ள அன்பு என்பது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதனாலேயே சாதி பார்வை போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அதை ஊக்கம் செய்கிற மாதிரி அரசாங்கத்தினுடைய கொள்கை இருக்கு. அரசாங்கத்தினுடைய கொள்கை என்ன இருக்குது, நீங்கள் சாதியின் காரணமாக ஒதுக்கப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் கல்வி காரணமாகவும் பிறப்பின் காரணமாகவும் அவர்கள் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். அப்போ இந்த காரணத்தினால ஒதுக்கப்பட்டவர்கள்ங்கிற கேட்டகரி தான் இருக்கே தவிர, இதை மீறி கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கான ஒரு 1% இடஒதுக்கீடு வந்துச்சுன்னா அது அதிகரிக்கும். இப்போ அந்த மாதிரி அதை ஊக்குவிக்கிற நடவடிக்கை அரசாங்கத்திட்ட இல்லை. அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு பவுன் காசு தர்றது இவ்வளோதான் பண்ணுறாங்க. குறைந்தபட்சம் அதில் வேலை வாய்ப்பு கொடுப்பது, தொழில் வாய்ப்புகள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது, அல்லது ஒரு இடஒதுக்கீடு கொடுப்பதுன்னு வந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகளை பெருக்கும். இந்த 2 காரணமும் இருக்கு. அது சாதி மறுப்பு திருமணம் பண்ணிடுறதுனாலே சாதி பார்வை உடனடியாக மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் மாறிடுது. சில பேர் தான் சாதி மறுப்பு கொள்கை காரணமாக அதை திருமணம் பண்ணிக்கிறது நடக்குதுன்னு, அல்லது திருமணம் பண்ண பிறகாவது சாதி மறுப்பு கருத்தோட்டம் வந்துச்சுன்னா அது மாறிடும்.
அது இல்லாத போது ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான காரணம் அரசாங்கத்தினுடைய கொள்கை, இடஒதுக்கீட்டு கொள்கையில் மாற்றம் வராத போது அது வந்து கட்டித்தடிப்பு, ஏதாவது ஒரு சாதியில் சேர்த்துக்கிறது. இப்போ ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட 60% மேலே வந்து இப்போ ஒவ்வொரு சாதிக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு தனியாக வழங்கணும்னா அது எங்கிருந்து எடுத்து வழங்குறது? அதில் சிக்கல் வராது. எடுக்க வேண்டியதே ஒன்றும் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கே போய் நிற்கணும் அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் 50 விழுக்காடுன்னு சொல்கிறாங்க. 50 விழுக்காடு தான் சீலிங்கு இடஒதுக்கீட்டுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இருக்குது அப்படின்னா அதை 9th ஷெட்யூலுங்கிற அதில் அந்த நேரடியாக சேலஞ்ச் பண்ண முடியாத ஒன்றில் வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட முறை தவறுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஸ்டே கொடுக்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்னென்னா, ஜெயலலிதா பீரியடில் அதை 9th ஷெட்யூலில் சேர்த்துட்டாங்க. 9th ஷெட்யூலில் அரசாங்க சேர்த்துட்டா வந்து ஒரு சாதாரண காரணங்களை சொல்லி கோர்ட்டில் அணுக முடியாது. அந்த அந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து பண்ண முடியாது. அந்த இதில் போட்டதுனால அது ஒரு சட்ட பாதுகாப்பு அதில் இருக்குது, ஒரு அரண் இருக்குது. அதனால என்ன ஆயிடுதுன்னா, நிறைவேற்றப்பட்ட முறை சட்டப்பூர்வமான முறை இல்லை என்று சொல்லி தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது. அதனால ஸ்டே கொடுக்காம நீடிச்சுக்கிட்டே இருக்கு இந்த 69 இடஒதுக்கீடு என்பது. இப்போ எங்கே எதை நோக்கி போகணும்னா 100% பிரிச்சது. இடஒதுக்கீடு அல்லாத ஓப்பன்ங்கிறதே ஒன்று இருக்கக்கூடாது. அப்போதான் எங்கேருந்து எடுக்கிறதுங்கிற கேள்வி அப்போ தான் வரும். எங்கேருந்து எடுப்பதுங்கிறது கேள்வி என்ன வரும்னா, நீங்கள் ஓப்பன் ஒன்று வச்சுருக்கிறீங்க, அதுலேருந்து எடுக்க முடியாது இல்லையா? வேற ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற இன்னொரு ஜாதியை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து ஓப்பனில் தான் குறைக்க வேண்டியது. ஓப்பனுங்கிறத எடுத்துருங்க, டோட்டலாக எடுத்துருங்க. ஓப்பனுங்கிற கோட்டாவே கிடையாது. பொது போட்டி என்பதே கூடாது. எல்லாமே சாதி சமூகமாக இருக்கும்போது எல்லாத்தையும் 100 பிரிச்சிரு, அந்தந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரிச்சிரு. இப்போ நீங்கள் வந்து இயல்புலையே நமக்கு இந்த இடஒதுக்கீடு குறிக்கிற ப்ராசஸில் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா, உதாரணம் இப்போ இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசாங்கத்தை பற்றி ஒரு தீர்ப்பு வந்து எஸ்சிக்குள்ள அருந்ததியருக்கு ஒரு உள் கோட்டா கொடுத்தாங்க, உள் ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டு 7 நபர் கொண்ட நீதிபதிகள் ஆயம் வந்து அது சரிதான், அது ஒன்றும் தவறு கிடையாதுன்றாங்க. அருந்ததியருக்கு கொடுத்துருக்கிற உள் ஒதுக்கீடு. இந்த அருந்ததியருங்கிறதுக்குள்ள அருந்ததியருங்கிற ஒரு காஸ்ட் இல்லை. அருந்ததியருங்கிற பிராக்கெட்டுக்குள்ள சக்கிலியர் இருக்கிறாரு. வெவ்வேறு தமிழ் பேசக்கூடிய சமூகம் இருக்குது, தெலுங்கு பேசக்கூடிய சமூகம் இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு பேர் இருக்கும் அவங்களுக்கு, கன்னியாகுமரியில் வேறு ஒரு பேர் இருக்கும், தஞ்சை திருச்சி பகுதியில் வேறு ஒரு பேர் இருக்கும். அப்படி இருக்கும்னு வச்சுங்க. அப்போ வந்து பல சாதிகள் தான் அருந்ததியருங்கிற ஒரு பேர்லேயே, ஒரு சாதி பேர்லேயே பல சாதிகள் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் படையாச்சின்னு ஒன்று இருக்குது, வன்னியர்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ இதுக்குள்ளே பல சாதிகள் இருக்க தான் செய்யுது. இப்போ புக்கில் தோறுங்கிறாங்க, வெளிப்படையாக தெரிஞ்சதே 3 சாதிகள் இருக்குது. அப்போ இது காலப்போக்கிலே இந்த இடஒதுக்கீடு காரணமாகவே பிளாக்காக சேர்க்கறது என்பது வந்துடுது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் சொல்கிறோம், தொகுப்பு முறை இடஒதுக்கீடு. ஒத்த தன்மை உள்ள சாதிகளை ஒரு தொகுப்பாக்கி அவர்களுடைய மக்கள் தொகையை கண்டறிந்து அதற்கு தகுந்தாற் போல விகிதாச்சார இடஒதுக்கீடு 100 பிரிச்சுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ பிராமணர்கள் 3% இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 3% என்ன, நமக்கு தொகையை எடுத்தால் மக்கள் தொகை கணக்கு எடுத்தால் தான் தெரியும். 3% இருக்கிறதா வச்சுக்கோ, 3% எடுத்துக்க, நீ உனக்கு ஒன்றுமே வேணான்னு சொல்ல வேண்டியதில்லை, 3% நீ எடுத்துக்க. அப்போ நீங்கள் என்ன ஆகுதுன்னா 3%கார 30க்கு சண்டை போடும்போது தான் பிரச்சனை வரும். வேண்டும், உனக்கு 3% இருக்குன்னா 3% எடுத்துக்க. அதுக்குள்ள தகுதி போட்டி இருக்குதானே செய்யுது. என்ன அது ஒன்றும் எல்லாம் கட்டாயப்பனாலும் வரது இல்லையே. இப்போ இடஒதுக்கீடு வரதுனால என்ன எஸ்சிக்கும் ஓப்பன் கோட்டாவுக்கும் என்னங்க மார்க் வித்தியாசம் வந்துருச்சு? இப்போ எம்பிபிஎஸ்சியில் போட்டி நான் பார்க்குறோம்ல, இப்போ நீட் வந்ததுக்கு பிறகு தான் பிரச்சனை மாறி இருக்கு. நீட்டுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 மார்க் 3 மார்க்குக்குள்ளே தான் எஸ்சிக்கும் ஓப்பனுக்குமே சண்டை நடக்குது. ஓப்பனில் வரக்கூடிய இந்த ஃபார்வர்ட் காஸ்ட்டுக்கும் எஸ்சிக்குமான போட்டியே அவ்வளோதான். என்ன அப்படிலாம் ஒன்றும் இப்போ அப்படியே கீழே வருதில்லை, சும்மா போகிறவனுக்கெல்லாம் எவனுக்கு இடஒதுக்கீடு யாரும் கொடுத்துறதில்லை. போட்டி அந்த ரேஞ்சில் தான் நடக்குது. அப்போ இது வந்து ஒரு தகுதியை குறைத்து விடவும் இல்லை, தகுதி இல்லாதவன்லாம் வந்துட்டான் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட சம தகுதி உள்ளவனுக்கு மத்தியில் தான் போட்டி. அதை இன்னும் குறுக்குவதற்கு என்ன, அந்தந்த ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய திறமையாளர்களுக்கு போட்டின்னு வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. 100 பிரிச்சுட்டீங்கன்னா உன்னுடைய விகிதம் உனக்கு, இவன் விகிதம் இவனுக்கு, போ, முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஓப்பன் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் அதில் சிக்கலே வருது. ஓப்பனே வேண்டியதில்லை, எதுக்கு ஓப்பன்? அப்போ அந்த கேட்டகரிக்குள்ள சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு ஒரு விரிக்காடு, எந்த மக்கள் தொகையோ அப்படி கொடுத்துட்டு போங்க. இப்போ அதுக்கு முன்னிபந்தனை என்ன, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இப்போ இன்னைக்கு எல்லாம் என்ன நடந்துட்டுன்னா 1931ஆம் ஆண்டு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுச்சு, வெள்ளைக்கார காலத்தில் எடுக்கப்படுச்சு. அதனுடைய ப்ரொஜெக்ஷன் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம். இப்போ வன்னியர்கள் 20% ஒதுக்கீடுன்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரொஜெக்ஷன் தான் கேட்குறாங்க. என்னன்னா மக்கள் தொகை கணக்கு எடுக்கலை,
அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அதுக்கு கணக்கு 31 ஒட்டுமொத்த மக்கள் தொகை என்ன 30 கோடி தான் இருந்தாங்க. 30 கோடி முகமுடையாளர் பாரதியார் பாடினார் 30 கோடி பேர் இருந்தாங்க. அந்த 30 கோடி பேருக்கு வந்து இவ்வளோ பேர் வந்திருக்குது. அப்போ அதே பர்சன்டேஜ் எனக்கு வச்சிங்கன்னா எனக்கு இவ்வளோ இடம் வேணும். அதுதானே பேச முடியும். இது ஒரு கற்பனை கணக்கு தான். ஏன் அப்படி இந்த கற்பனை கணக்கு வருது? நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டீங்கன்னா என்ன ஆக்சுவலாக அது வரும். அந்த கணக்கீட்டில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள், கலப்பு திருமணம் சொல்கிறாங்களா, அந்த கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள், அது மத கலப்பாக இருக்கட்டும், ஜாதி கலப்பாக இருக்கட்டும், பேக்வேர்டாகவே இருக்கட்டும், ஜாதி கலப்புக்குள்ளே நடத்திக்கிட்டீங்கன்னா அவர்களுக்கான ஒரு ஒதுக்கீடு பண்ணிடுங்க. அதுவும் ஒரு கணக்கில் கொண்டு வர முடியும். எல்லாமே மக்கள் தொகை கணக்கு எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடுது. நீ ஒரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பிச்சுக்கிட்டு இருங்க, 10 ஆண்டுக்கு ஒரு முறை திரும்ப கணக்கெடுங்க. கணக்கெடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கு என்ன இருக்குன்னு தெரிய போகுது. அவ்வளோதானே. இப்போ இது செய்வதற்கு பதிலாக நீங்கள் ஓப்பன் ஒரு கோட்டா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் எங்கேருந்து எடுக்கிறதுன்னு அது பிரச்சனை வருது. இப்போ சாதி மறுப்பு தெரிஞ்சவனுக்கு எதுவுமே இல்லாத போது திரும்ப அது புதுப்பிக்கப்படுது, சாதி புதுப்பிக்கப்படுது. இப்போ இதை செய்ய முடியுங்கிறேன். இப்போ மருத்துவர் ராமதாஸ் வந்து வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு 20% உள்ஒதுக்கீடு கேட்குறாரு. பிற சமுதாயங்கள் என்ன சொல்கிறாங்க? ராமதாஸ் வன்னியர்களுக்கு மட்டும் கேட்குறாரு. அப்போ மற்ற சாதிகளுக்கெல்லாம் என்ன செய்யறது அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு அவர் மீது வந்து வைக்கப்படுது. இல்லைங்க, அவர் வந்து ஒரே நேரத்தில் பொது மனுஷனாகவும் பேசிக்கிறாரு, நான் வன்னியர்களுக்கான ஆளுங்க, அதனால வரக்கூடிய கோளாறு. ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் என்னுடைய சமூகத்துக்கு இவ்வளோ ஒதுக்கீடு வேணும்னு கேட்கறதுல ஒன்றும் தவறு கிடையாது. அந்த கணக்கு 10.5 சரியா தப்பா அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்டையும் கணக்கு கிடையாது, அரசாங்கத்தையும் கணக்கு கிடையாது. அவரும் எனக்கு வந்து மொத்தத்தில் எனக்கு 20% நான் ஏற்கனவே கேட்டேன். இப்போ நான் 10ன்னு கேட்டால் அது குறைஞ்சி போயிடும். அப்போ 10.5 ஒரு பார்கைனிக்கு ஒரு 0.5 வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. அதை எடப்பாடி கடைசியாக அந்த அவருடைய ஆட்சியினுடைய கடைசி காலத்தில் எந்த கணக்கு வழக்கெல்லாம் பண்ணார். அப்போ மற்றவர்கள்ட்ட அந்த பிரச்சனை வரதான் செய்யும். மொத்தமாக 69 இருக்குது. இப்போ எஸ்சிக்கு வந்து 18 போயிடுச்சு, எஸ்டிக்கு 1 போயிடுச்சு. நீங்கள் மீதி இருக்கிற 50ல் வந்து இவருக்கே 10.5 கொடுத்துட்டா மற்றவெல்லாம் என்ன ஆகுதுன்னு சண்டை அவன் போட தான் செய்வான். அப்போ இதை எப்படி தீர்க்க முடியும்? யாராருக்கு என்ன மக்கள் தொகைன்னு கணக்கெடு, முடிஞ்சு போச்சு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒரு மாநில அரசாங்கம் எடுக்க முடியும். திராவிட கம்பெனி எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து இந்திய அரசுக்கு தான் கேட்குறாரு. அவரும் எடுக்க மாட்டாரு, இவரும் எடுக்க மாட்டாரு. இப்போ பீகார் அரசாங்கம் எடுக்கிறாங்கன்னா இவன் எப்படி எடுக்க முடியாது சொல்ல முடியும்? பீகார் அரசாங்கத்தினுடைய அந்த 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 கணக்கெடுத்த இருக்கிற அதிகாரத்தை ஹைகோர்ட் ஒன்றும் கேள்வி கேட்கல. 69 போனது தான் அவங்க தப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து 9 ஷெட்யூலில் சேர்க்கல. ஹைகோர்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருக்கிறது. நீங்க கணக்கெடுப்பு நடத்துவதற்கே உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அவன் சொல்லல. இவர் திருமணம் பண்றாரு. ஸ்டாலின் என்ன பண்றாரு? நீங்க இங்க இடவது, நீங்க வந்து சர்வே, இதுக்கு பேர் சர்வே, அதுக்கு பேர் சென்சஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் கேட்கறான். அதுக்கு பேர் சென்சஸ். இந்திய அரசாங்கம் எடுக்கிறதுக்கு பேர் சென்சஸ், உனக்கு பேர் நீ எடுக்கிறதுக்கு பேர் சர்வே. ஆனா நீ சர்வே எடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு எவன் சொன்னது? இந்த கேள்வியை தான் பிறந்த நாள் விழாவில் மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிடுறாரு. ஏன் தானே நீ சாதிவாரி கணக்கெடுப்புன்னு உன்ன சொன்னா நீ மத்திய அரசை காட்டுற, எதுக்கு உனக்கு முதலமைச்சர் பதவின்னு கேட்டது ஒரு பெரும் சர்ச்சையா. என்ன விஷயம்னா, இதே ராமதாஸ் மோடியை பார்த்து கேட்க மாட்டார். இவருக்கு ஒரு சீட்டு அரை சீட்டு வேணுங்கிறதுனால வன்னியருக்கான இடஒதுக்கீடு எப்பந்து வரும்? மக்கள் தொகை கணக்கெடுப்புல அதை வச்சாதான் வரும். ஜாதிவாரி கணக்கெடுப்பை மோடி எடுக்க மறுக்கிறார். மோடியை நோக்கி ராமதாஸ் கேட்க மாட்டார். மோடியை கேட்கக்கூடிய அந்த அதிகாரம் ராமதாஸுக்கு இருக்கா, முதல்வர் ஸ்டாலினுக்கு கூடுதலா இருக்கா? ஸ்டாலின் தான் கேட்கறாருங்கிறா. ஸ்டாலின் வந்து தன்னுடைய கடமையை செய்யாம மோடி அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு அவர் கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீ உனக்குள்ள அதிகாரத்தின்படி சர்வே எடு, அவனுக்குள்ள அதிகாரத்தின்படி அவன் சென்சஸ் எடுக்கட்டும். சென்சஸ் எடுன்னு அவனை கேளு, அதே நேரத்தில் நீ சர்வே எடு. நிதிஷ்குமார் அதானே சொல்றாரு. ஆர்ஜேடி அதானே சொல்றாரு, லாலு பிரசாத் அதானே சொல்றாரு. அங்க கணக்கெடுப்பு எடுத்துட்டு நீ கணக்கெடுப்புன்னு கேட்கறான். ஏன்னா சென்சஸுக்கு தான் சட்டப்படி வெயிட்டேஜ் அதிகம். ரெண்டாவது, இந்திய அரசாங்கத்தினுடைய பணிகள்ல ஆல் இண்டியா சென்சஸ் தான் எடுபடும். இந்திய அரசாங்கத்தினுடைய பணிகள்ல இது மாநில அரசாங்கத்தோட தான் நிற்கும். ஏன்னா இந்த இதை நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சு. அப்ப மாநில அரசாங்கம் தனக்குள்ள அதிகார வரம்புக்குள் எடுப்பது சர்வே. அதை நீ எடு, பீகார்ல எடுத்தது போலவே எடு. பீகார்காரன் கேட்கறது போல நீ மோடியை கேளு. இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பாதி விளையாட்டை ஸ்டாலின் விளையாடுறாரு, இன்னொரு பாதி விளையாட்டை ராமதாஸ் விளையாடுறாரு. இவர் என்ன பண்றாரு? இவர் மோடியை நோக்கி ராமதாஸ் கேட்க மாட்டார், ஸ்டாலினை மட்டும் தான் கேட்பார். ஸ்டாலின் தான் எடுக்க மாட்டார், மோடியை நோக்கி தான் கேட்பார். இது ரெண்டு பேரும் ரெண்டு விதமான விளையாட்டை பண்றாங்க. ரெண்டு பேருடைய சேர்ந்த விஷயத்தை பண்ணீங்கன்னா சரிதான். நீங்க அங்கேயே எடு, இங்கேயே எடு. மோடி அரசுக்கு எதிராக இருப்பதாக காட்டிக்கொள்கிற ஸ்டாலின் அவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அல்லது நீங்க சொல்ற அந்த சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலிமையான போராட்டத்தை மத்திய அரசுக்கு எதிராக
நாடாளுமன்றத்தில் பல விவகாரங்களுக்கு வெளிநடப்பு செய்கிறாங்க. ஏன் மாநில அரசு அதை செய்ய மறுக்குது? ஏன்னா அவன் எதிர்கேள்வி கேட்டுருவான்ல. இவனுக்கு அதான் லாவணி தானே ஓடிட்டு இருக்குது. நீ ஏன் சர்வே எடுக்கலன்னு கேட்பான்ல. அதுக்கு இவங்கள்ட்ட ஏது பதில்? இப்போ சர்வே எடுத்துட்டாக்க ஏற்கனவே இருக்கிறது பேலன்ஸ் மாறுது. சர்வே எடுக்கிறது இதோடு சேர்ந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இடஒதுக்கீடை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் சர்வே எடுத்த பிறகு வேறு வழியே இல்லாமல் அதுக்கு முன்னாடி 50% தான் இருந்துச்சு பீகார். ஏன் 69க்கு அவங்க போக வேண்டியது இருந்துச்சு? 65க்கு போனாங்க. 65க்கு ஏன் அவங்க போக வேண்டியது இருந்துச்சு? இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அந்தக்குள்ளே அவங்கள திணிக்க முடியாது. இன்னொரு 15 வந்து லீஸ்ட் பேக்வேர்டு அப்படின்னு கொண்டு வந்து போனாங்க உங்களுக்கு. அப்போ வந்து இந்த இப்போ நம்ம ஊரில் இப்போ இந்த 1 இயர் போராட்டம் நடக்கும்போது தான் பிசி எம்பிசிங்கிற 2 கேட்டகரியே வந்துச்சு. ஏன்னா இந்த 19 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இன்னொரு கேட்டகரி உண்டானா தான் முடியும். அதனால தான் அங்கே பீகாரில் என்ன பண்ணாங்கன்னா லீஸ்ட் பேக்வேர்டுன்னு ஒன்று வச்சாங்க. இருக்கிறதுக்குள்ளே ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவங்க பிசி, அது இங்கே நம்ம மோஸ்ட் பேக்வேர்டு சொல்கிற மாதிரி லீஸ்ட் பேக்வேர்டுன்னு அங்கே வச்சாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு கேட்டகரைஸ் பண்ணி தான் உள்ள நுழையவே முடியும். அதை செய்யறதுக்கு இவர் அச்சப்படுறாரு. யாரு? ஸ்டாலின். இவர் அதனால தான் சர்வே எடுக்க மாட்டேங்கிறார். ஏன்னா இவருக்குன்னு சில ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த சாதிகள் இதை டிஸ்டர்ப் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. சாதியை ஒழிப்பதற்கு எவனும் விரும்பல. சாதியை தக்க வைப்பதற்கு தான் சாதி சங்கமும் விரும்புது, கட்சிகளும் விரும்புது. ஜாதி பார்த்தான ஆள் நடத்துறான், மாவட்ட செயலாளர் உட்பட சாதி பார்த்தானே வைக்கிறான். அவனுக்கு எந்த சாதி ஒழிக்கணும்னு நோக்கம் இருக்குது? நீங்க சாதி ஒழிப்பு நோக்கம் உள்ள வந்தாங்க, சாதி சர்வே எடுப்பான், 100% எதோ ஒழிக்குன்னு கொடுக்கணும்னா அந்த சாதிக்கிற ஃபேக்டரி அடிபட்டு போகுது இல்லை. இப்போ 100 பேர் பிரித்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த சாதி விவகாரமே முடிஞ்சு போகுது. அந்த அஜெண்டாவிலேருந்து வெளியே போயிடுது. அஜெண்டாவிலேருந்து எடுக்க விரும்பலை அவன். ஜாதி இருக்கிறவர்லேருந்து இவன் வண்டி ஓடும். இந்த கட்சிகளே சாதியை சார்ந்தா இருக்குது. இப்போ இதனால தான் என்ன ஆயிடுச்சு, ஜாதி சங்கங்களாக இருந்தவன் கட்சியாக மாறி அவன் வந்து பார்கெயின் பண்ணுறான்னா என்ன காரணம்? நீ இந்த கட்சிகள் குறிப்பாக திமுக அந்த திராவிட வந்து ஜாதி ஒழிப்புன்னு பேசிக்கிட்டு சாதி ஊக்குவிப்பு நடத்தினாங்க. மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் ஜாதி பார்த்தானே கொடுக்குற. நீங்கள் இந்த வேட்புமனுக்கு முன்னாடி ஒரு கேட்புமனு நடத்துனீங்கல்ல, அதில் ஏற ஒரு ஜாதி ஓட்டுன்னா அந்த ஜாதியில் நீ எவ்வளோ ஓட்டுவாங்குவ? எவனாவது ஒரு பிரச்சனைக்கு வந்தானா அடியாள் பலம் உனக்கு என்ன இருக்குது? உனக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுவேன்? இந்த கதை தானே இங்கே கேட்குறான். அந்த கட்சிக்கு நீ என்ன பாடுபட்ட, எவ்வளோ பேர் கூட்டம் நடத்துறன்னு கேட்குறானா? எவ்வளோ பத்திரிக்கை அந்த அந்த கட்சியினுடைய பத்திரிகைக்கு சந்தா சேர்த்த, எவ்வளோ படிப்பகத்தை உருவாக்குன, என் கொள்கை என்னத்தை பரப்புரை பண்ண, அப்படி அதுவாக கேட்குறான். உனக்கு என்ன ஜாதி, உன்னுடைய பலம் என்ன, அந்த ஊரில் உன் தொகுதியில் உன் ஜாதியோட எண்ணிக்கை என்ன, எவ்வளோ ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டில் நீ என்ன வாங்க முடியும்? அதான் பண்ணுறான். அப்புறம் இவருக்கு ஜாதி ஒழிப்பு நோக்கம் இருக்குது. இப்போ அதில் சிக்கல் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் ஒரு வலுவான சாதிக்கான ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு. இவர் ராமதாஸ் நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் கேட்கும் போது என்னன்னா இவருக்கு வந்து பேலன்ஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணா அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நீ செய்ய வேண்டிய செய்ய அங்கேயும் கேளு. இப்போ நம்ம மோடியும் கேட்குறோம், இவரையும் கேட்குறோம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு காங்கிரஸுக்கு எனக்கு கஷ்டம் வந்துச்சு. காங்கிரஸோட யோக்கியதை என்ன? மண்டல் குழு அறிக்கையே வெளியிடாமல் காலதாமதப்படுத்தினாங்க. நாங்கள் நடத்திருக்கிறோம் மன்மோகன் சிங் ஆட்சியில், அதுக்கு முன்னாடி ஆட்சியிலையும் கூட நீங்கள் வந்து இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த இது மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை வெளியிடு, பரிந்துரையை வெளியிடு. பரிந்துரை கொடுத்து 10-15 வருஷம் ஊற போட்டே வச்சிருந்தானுங்க. விபி சிங் வந்தது பிறகுதான் பரிந்துரையே வெளியாச்சு. பரிந்துரை வெளிவரத்திற்காக தானே வந்துச்சு. அப்போ என்ன இவர் காங்கிரஸ் என்ன யோகியதா? அவர் தான் இவருக்கு தலைமை தாங்கிற கட்சி. எந்த யோகியதை இருக்குது இவருக்கு? இப்போ இவர் பேசுறாரு, சரி ரைட்டு, இவ்வளோ நாள் இல்லை, இப்பயாவது பேருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. அதை நீ எடுக்க வேண்டியதானே? பீகாருக்கு முடிஞ்சது உனக்கு என்ன, திமுகவுக்கு என்ன கேடு? நீ தான் சமூக நீதிக்கே கொடி கட்டி நீ தான் உலகத்துக்கே சொல்லிட்டு இருந்தா. உங்க பெரியார் தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாரு. வேற எவனுக்கும் சமூக நீதி பத்தி தெரியாது. உன் ஊர்ல நீ எடுக்கிறதுக்கு என்ன கேடு? இது யார் தடுத்தா? சட்டப்படி உனக்கு ஏதாவது தடை உண்டா? அதான் ராமதாஸ் கேட்கிறார் நியாயம். அந்த கேள்வியை நீ மோடியை நோக்கி கேளுன்னு கேட்கிற ராமதாஸ் கிட்ட. அதை கேட்க மாட்டார். ஏன்னா 2 தொகுதி வேணும், இவர் மருமகளுக்கு சேர்த்து சீட்டு வேணும். அதெல்லாம் வன்னியர் விவகாரம்லாம் அந்த பிறகுதான். இவருக்கு என்ன, சமூக நீதி காத்த கட்சி தான் இது. சமூக நீதிக்குன்னு பிறப்படுத்த கட்சி திமுகன்னு சொல்லிக்கலாம். ஆனா இவர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாரு. கூட இருக்கிற வேறுமணி அதை கேட்க மாட்டாரு. இது ஒரு கூட்டு கடவாடி கூட்டம் மாதிரி நடந்துகிட்டு இருக்குதுங்க. இதை எவன் ஜாதி ஒழிக்க போறான்? இது ஒரு கம்பெனி. இது இந்த பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு வந்து காலக்கெடு மீண்டும் இன்னும் ஓராண்டு நீட்டிச்சு தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பிச்சிருக்குது. அதையும் மருத்துவர் ராமதாஸ் கேள்வி கேட்கிறாரு. இதுவரை பல முறை வந்து இந்த கால நீட்டிப்பு தொடர்ந்து இருக்குது. இதுவரை பிற்படுத்தப்பட்ட ஆணையம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் செய்த வேலை என்ன? சரிதானுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கமிஷன் அமைக்கிறீங்க. இந்த கமிஷன் வந்து கால நீட்டிப்பு கிடைக்கும் போது என்ன கொடுப்பாங்கன்னா, அறிக்கை கால நீட்டிப்பு கடிதத்தில் என்ன கொடுப்பாங்கன்னா, இன்னென்ன வேலைகள் செய்திருக்கணும், இன்ன காரணத்தினால இன்னென்ன வேலைகளை கம்ப்ளீட் பண்ண முடியல.
ஒரு நியாயமான தடைகள், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, எனவே இது கம்ப்ளீட் பண்ண வேண்டிய வேலைகள் என்ன இருக்குது, இது வரல இந்த வேலையை முடிச்சிருக்கிறோம், இந்த காலம் எங்களுக்கு பத்தலை, இப்படித்தான் கால நீட்டிப்புக்கான கடிதம் எழுதுவாங்க. நீ இது வந்து உட்காரவே இல்லையே, நீ இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் என்ன இது வந்து வேலை பார்த்துருக்கிற, எதுக்கு கால நீட்டிப்பு கேட்குற? இப்போ எந்த வேலையும் அவன் ஜெயில இல்லை, சரி கால நீட்டிப்பு கடிதம் கெடுத்தான்னா ஏடா இது வரல என்னடா வேலை செய்யல அப்படின்னு ஆளையாவது மாற்றணும்ல. அல்லது இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காப்பா இதாப்பா ஃபைனல், இதுக்கு பிறகு இந்த கால நீட்டிப்பு கிடையாது, இதோட முடி, அப்படியாவது வரணும்ல, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப என்னத்துக்கு பண்றீங்க நீங்க? உங்களுக்கு வந்து கேள்வி வந்து விழுந்துடாம காலதாமதப்படுத்துறதுக்கு அதை ஒரு பயன்படுத்துறீங்க. உங்களுடைய அனுமதி இல்லாமல் கால நீட்டிப்பு நடக்குமா? அவன் காலதாமதப்படுத்திடுவானா? ஏன் உனக்கு கொடுத்த ஒரு 6 மாசம் கொடுத்தாச்சு, இவ்வளவு வருஷம் உனக்கு கொடுத்த பிறகு நீ இன்னும் அறிக்கையை கொடுக்கலான்னு ஒரு கேள்வி கேட்க மாட்டானா? அது சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து கேள்வி வராத. எப்படி நீ கேள்வி கேட்காம இருக்கிற? நீ எந்த வேலையும் செய்யாதுன்னு சொல்லிதான் அந்த கொடுத்துருக்கிற. நீ அதான பொருள், அதுக்கு எந்த வேலையும் செஞ்சிடாத, நீ உட்காந்துரு, உனக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறேன், வந்துட்டு போ, அவ்வளவுதான், வந்ததுக்கு ஒரு அட்டன்ஸ் போட்டு போயிரு, அவ்வளவுதானே. இல்லைன்னா ஒரு கமிஷன் விடனாலும் வேலை செய்யாம இருப்பானாங்க? அது வந்து ஒரு ஒரு வாங்கலாம் சம்பளம், அதுக்கான வேலை செய்யாம எப்படி இருக்க முடியும்? நீங்க ஒரு சாதாரண வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளு இன்னும் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க மேல அதிகாரிக்கு, இவர் கொடுக்காம நாள் எப்படி இருக்க முடியும்? உன்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நீ கூட்டுகளவாடியா இல்லாம எப்படி நடக்க முடியாது? கால நீட்டிப்பு கொடுக்கிறது என்பது இதை வந்து இந்த கேள்வி ஒண்ணுகிட்ட வராமல் காலதாமதப்படுத்திக்கிறீங்க, அவ்வளவுதான் விஷயம். ஆனால் தவறானது. இப்போ உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசை நோக்கி கேட்ட புள்ளி விவரங்களை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தரல அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசு என்ன விளக்கம் தரும்? அது ஒரு கட்ட வரலும் பார்த்துட்டு அப்புறம் அவன் ஒரு காலக்கெடு விதிப்பான்னு வச்சுங்க உச்சநீதிமன்றம், அவ்வளவுதான். அது மற்றபடி இது இவங்க என்னன்னா, இவங்க விரும்பாமல் அந்த கமிஷன் என்பது தாமதப்படுத்தாதுங்க. ஒரு அளவுக்கு தான், அவங்க ஒரு வருஷத்துல முடிக்கிறது 1.5 வருஷத்துல முடிக்கலாம். மொத்தமாகவே ஒன்றும் செய்யாம நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? இந்த 6 மாசம் இந்த 6 மாசம் நீ என்ன செஞ்ச, அவன் என்ன செஞ்சிருக்கான்னு நீ அறிக்கை கொடு, அரசாங்கம் கேட்டு அறிக்கை கொடு. அப்படி உண்மை இல்லையே, அவர் கேட்கிறாரு, இவர் கொடுப்பாரா? இன்னும் சும்மா ஒரு உட்கார வச்சுட்டு இருப்பார் அவரால். அப்போ ஒன்று நீ கூட்டுக்களவாடி தானே அர்த்தம் அதுக்கு. அதை செய்தி தெரிஞ்சுக்கிட்டு ராமதாஸ் கேட்கிறாரு, அவ்வளவுதான். ஆனால் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நாங்க தான் சமூக நீதி அரசு, எல்லா சாதிகளுக்கும் கலைஞர் தான் இடஒதுக்கீடை வழங்கினார் அப்படின்னு குறிப்பிடுறாரு தொடர்ந்து. அதனால வன்னியர்களுக்கு திமுக எந்த காலத்திலையும் எதிராக வெள்ளைக்காரன் காலத்துல இருந்து இடஒதுக்கீடு இருக்குது, அது அடுத்து இம்ப்ரூவ் ஆகிட்டு. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் தான் எம்பிசி கேட்டகரியை கொடுத்தாரு. இது வளரதானே செய்யணும். ஒரு விஷயம் வரும்போது அதனுடைய முன்னேற்றம் வரதானே செய்யணும். அது என்ன பெரிய இவருக்கு பிராண்டு கிடக்கு. இந்த திராவிட மாடல் மோடி மாடல் தாங்க, ஒன்றும் கிடையாது. மோடி மாடலுடைய சதர்ன் வெர்ஷன், தென் மாநில தெற்கு தமிழ்நாட்டினுடைய வடிவம் தான் மோடி மாடலுடைய தென்னாட்டு வடிவம், தமிழ்நாட்டு வடிவம் தான் திராவிட மாடலை தவிர ஒரு ஒன்றும் கிடையாது. அவன் பரந்தூர் விமான நிலையத்தை காலி பண்ணுறான்னா காலி பண்ணுவான், கிராமத்தை காலி பண்ணி பண்ணுவான். அவன் 12 மணி நேரம் கொண்டாடுறான்னு இவன் கொண்டு வருவான். அவர் வந்து சாதி சர்வே எடுக்க மாட்டாருன்னா இவர் எடுக்க மாட்டார். யோக்கியதான், அவ்வளோதான். அதனால் வந்து திராவிட மாடல் என்பது வந்து மோடி மாடலுடைய தமிழ்நாட்டு வடிவம். அந்த காவியின் மேல் கருப்பு போர்த்தினால் இது திராவிட மாடல், கருப்பை நீக்கிட்டீங்கன்னா அது வந்து காவி மாடல், அவ்வளோதான் விஷயம். ஏன் ஸ்டாலின் வந்து தொடர்ந்து பேசும்போது இந்த இடஒதுக்கீடு விவகாரத்துக்கு வன்னியர்களுக்கு எதிரானது திமுக இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்றார். ராமதாஸ் ஒரு பக்கம் திமுகவை வளர்த்ததே வன்னியர் தான் வடக்கில் அப்படின்னு அவர் சொல்றார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் தொடர்ந்து இப்படி சாதியை மையமிட்டே இயங்குதா? ஆமா, சாதியை பார்த்தானே அதான் சொல்றேன். மாவட்ட செயலாளர் உட்பட எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, கேண்டிடேட்டு உட்பட அதுதான். இப்போ நீங்கள் காங்கிரஸ் காலத்துல இருந்துச்சு, காமராஜர் காலத்துல கூட இருந்துச்சு, ஆனால் இவ்வளோ மோசம் இல்லை. நீங்கள் வந்து இப்போ எல்லாமே சாதி பார்த்து தான். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க. சீமான் ஏதோ ஒன்று பேசுகிறாரு, அது இந்த ஒரு கருணாநிதியை பற்றி ஒரு பாட்டை பாடுறாருன்னு வச்சுங்க. அதுக்கு பதிலுக்கு கீதா ஜீவனை பிடிக்கிறானே எப்படி? அது கீதா ஜீவனை அன்றாடம் அறிக்கை கொடுத்துட்டு அரசியல் அவ்வளோ சுறுசுறுப்பானால இந்த ஆர்எஸ் பாரதியார் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பார், ஆர் ஆசா பேசிக்கிட்டு இருப்பார், இந்த ஒட்டுத்திண்ணில் இருக்கிற சுபவீரபாண்டியனாவது பேசிக்கிட்டு இருப்பார். இவர் கீதா ஜீவன் அரசியல் விவாதம் நடத்தினால எதுக்கு பேச சொல்கிறீங்க? சாதி நாடார மோதோடு இவ்வளோ தானே. அவ்வளவு சீப் பாலிடிக்ஸுங்க அது. இல்லை, சாதியை ஒழிப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த கட்சி இன்னைக்கு அதான் சொல்கிறேன்னா, சமத்துவம்னு சொல்லுது, சமூக நீதினு சொல்லிக்கிறது எல்லாமே சாதி பார்த்து வச்சுக்கிறது தான். இது நீங்கள் அப்படி இருந்தால்தான் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம் என்பது இதனுடைய தலைமைக்குள்ளே இருக்க முடியும். அவங்களுக்கு இந்த பெரிய மக்கள் தொகை எண்ணிக்கை உள்ள சாதிகள் மோதி கொண்டால்தான் அவன் என்ன பண்ணுவான். இந்த சாதி முதலமைச்சர் ஒரு நாட்டையே தமிழ்நாட்டையே 3ஆக பிரிக்கணும்னா ராமதாஸ் கேட்டார்ல, எதுக்காக கேட்டார்? தான் ஜாதிக்காரர் முதலமைச்சர் வந்துடலான்னு கேட்டார். வரவே முடியாது. இந்திக்காரன் கூட வருவான், நீ வர முடியாது. ஏன் அப்படின்னா இந்த சாதிங்கிறது என்ன, அதுக்கு லிமிட்டேஷன் என்ன?
ஒரு 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 அடர்த்தியாக உள்ள சாதி அல்லது மக்கள் தொகையில் ஒரு கணிசமான உள்ள ஜாதி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு 7-8 ஜாதி இருக்குன்னா இதில் எவனுமே இன்னொரு ஜாதி ஏற்றுக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன ஆகும்? நீனும் வேணாம் நானும் வேணாம், ஜெயலலிதா எடுத்துகிட்டு போ, கருணாநிதி எடுத்துகிட்டு போன்னு போயிடுவான். அதில் தான் இவர் சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அதனால் இவர் அதுக்கு போகவே மாட்டார் ஸ்டாலின். உங்களுக்கு இது எல்லாருக்கும் தெரியும். என்ன துரைமுருகனுக்கு தெரியாதா? இவர் அன்பில் பொய்யாமொழிக்கு தெரியாதா? அல்லது இவருக்கு KN நேருக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். அவரவருக்கு குட்டி ராஜ்யம் நடத்திக்கணும்னா இதை ஏதாவது அனுமதிச்சாதான் உண்டு, இல்லைன்னா கோகசிவ்னஸ் போயிடும். இதுதான் உங்களுக்கு. இப்போ இந்த பிரச்சனை தான். அப்போ என்ன ஆகும்னா, இந்த சாதி என்பது ஒரு சாதி தலைமைக்கு வர முடியாது என்பது வரம்பு அதுவே கட்டுது. சாதி கடந்த அரசியல் தான் தமிழர் என்ற ஒரு இன ஓர்மை அரசியல் என்பது தான் பொதுவான அரசியலாக இருக்க முடியும். அதுதான் பேச்சுக்கு பேச்சு சும்மா சொல்லிக்கிறாங்க, நடைமுறையில் சாதி பார்த்தா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் அது என்ன ஆகுது? இவர் வன்னியர் சமூகத்தினுடைய தலைவராக ஏன் ஜாதியை புறக்கணிச்சிட்டேன் அப்படின்னு இன்னொருத்தர் அவர் ஜாதி மாநாடு நடத்தி பண்ணிக்குவார். எல்லா மந்திரியும் அந்தந்த ஜாதி மாநாட்டுக்கு ஒரு அனுப்பிட்டு இருக்கிறார். எல்லாம் இப்போ தமிழ் பற்று தானே. KN நேருவும் அந்த KKSSR போகாத தெலுங்கு மாநாடு உண்டா? ஒரு தான் சொன்னேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் சீமான எதிர்த்து கொடுக்கறதுக்கே கீதா ஜீவன் ஒரு ஆளை பிடிக்கிறானுங்க. அந்த அம்மாவுக்கு எழுத தெரியுமா? அன்றாட அரசியல் விவாதத்தில் இருக்கிற அம்மா அது. அவங்க அப்பா பெரியவர், அவரு நீண்ட காலம் உழைச்சவர் அந்த கட்சிக்குன்னு வச்சுங்க. அதெல்லாம் அதை வச்சு தான் வச்சிருக்கிறாங்க அதுக்கு. ஆனால் உங்களுக்கு அது ஒரு அரசியல் ஒரு இதுவாது, அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர். அது ஏதோ ஒரு காலத்தினால மந்திரி ஆக்கி வச்சிருக்கிறீங்க. அவங்க என்ன அரசியல் விவாதத்தை நடந்தது, எதுக்கு அதை போய் தேர்ந்தெடுக்கிறீங்க? அவங்க மூலமா எதுக்கு அறிக்கை கொடுக்குறீங்க? அப்போ ஒரு அந்த சின்ன விஷயம், ஒரு அறிக்கைக்கு மாற்று அறிக்கை கொடுக்கறதுக்கே இவ்வளோ பார்க்குறீங்க. அது என்ன நீங்கள் ஜாதியை ஒழிச்சிட போறீங்க? அப்போ என்ன பண்ணிக்கிறாரு? ஏன் ஜாதியை நீ கவனிக்கல அப்படின்னு சொன்னா தான் அவர் அங்கே வண்டி ஓட்ட முடியும். இவருக்கு பதில் என்ன பண்ணுவார்? துரைமுருகன் அனுப்புவார். அதுதான விஷயம். அன்புமணியோட பேச்சுவார்த்தை நடத்தினா துரைமுருகன் அல்லது அவர் பையன் போகணும். இவரோட திருமாவளவோட பேசுறதுன்னா ஆராசா அனுப்பணும். கேட்டால் அது கூட இணக்கமாக பேசுறதுக்கு, அதான மனம் விட்டு பேசுறதுக்குன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்குவாங்க. விஷயம் அவ்வளோதானுங்க. நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீ ஹெல்ப் ஆஃப் அஃபேர்ஸில் நீ இருக்கணும், மேலே நீ நிற்கணும். இவெல்லாம் ஒன்றாயிட்டானா நீ எஜெக்ட் ஆயிடுவேன். இவன் ஒன்றாக முடியாது. ஏன்னா அந்த ஜாதியை அப்படி தடுக்கும். நீனும் வேணாம் நானும் வேணாம், அவன் இருந்துட்டு போட்டா அப்படின்னு போயிடுவான். அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அதுல அந்த உச்சி அதிகாரத்தில் தான் இருப்பதற்காகவே இதை என்கரேஜ் பண்ணுவாங்க. அதானே இருக்குது. இப்போ ஜெயலலிதாவுக்கு தெரியாது, அது தான் இருக்கணும்னா இதெல்லாம் நடந்தால் தான் உண்டு. தெற்க ஒரு ஜாதி வடக்க ஒரு ஜாதி ஆளை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் தான் முடியும். இது ஒரு கேடுகட்ட அரசியல் இருக்குது. அதனால அப்படி நடக்குது, அவ்வளோதான். அதுல ஒரு பகுதியில் நிற்கிறவர் ராமதாஸ். அவர் ஒன்றும் ஜாதி ஒழிக்க போறவர்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் தான் சும்மா பேண்ட் போட்டவனே இந்த காதலுங்கிறாரு. இப்போ இது ஜீன்ஸ் பேண்ட் போட்டாலே, கூலிங் கிளாஸ் போட்டாலே தப்புங்கிறாரு. ஏன் அவன் ஏதோ புதுசாக ஒரு புதுசாக படிக்க வந்திருக்கான், புதுசாக வேலைக்கு போகிறான், புதுசாக ஒருத்த கையில் 4 காசு பார்க்குறான்னா போட்டு போகிறான். என்ன உனக்கு பிரச்சனைங்கிறண்ணா? இப்போ நீங்கள் பழைய அந்த எம்ஜிஆர் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிகி ஜிகி ஜிகின்னு ஒரு சட்டையை போட்டு வருவார். அது அப்படி எமர்ஜிங் ஒரு சமூகம் அப்படித்தான் இருக்கும். அதை பார்த்து நீ உனக்கு என்ன கஷ்டம் கேட்டால், நேற்று வரலும் கை நாட்டு பெருவின்னு வான் ஜாதிக்காரன்னு நீ சொல்லிக்கிற. அவன் அடுத்து முன்னேறி வந்தால் உனக்கு என்னையா கஷ்டம்? நீ அடுத்தவனை சொல்லும் போது ஒன்றும் எந்த சொல்கிறான். அதானே இவர்கள் என்ன ஜாதி ஒழிப்பாளர்களாங்க? எல்லாமே ஜாதியை வச்சுக்கிட்டு இவங்க குடும்பம் மேலே வரதுக்காக பண்ணுறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? இப்போ அடுத்து மருமகளை அப்படியே கொண்டுட்டார். இப்போ நேராக பசுமை தாயம் சைடில் இருந்துச்சு. இப்போ போன எலெக்ஷன்லேருந்து அந்த மாதிரி கொண்டுட்டார். இப்போ பிள்ளைகளும் இறங்கிடுச்சு. எவனும் உள்ள வரவே முடியாத. நீ ஓப்பன் மீட்டிங்கில் எல்லாருக்கும் மைக்கில் முன்னாடி பத்திரிகையாளர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலயே அன்புமணி இவரை GK மணி என்ன பேச்சு பேசுறாரு? ஒரே வார்த்தை, சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு கேட்டார். அவ்வளோதாங்க விஷயம். ஒரு கூட்டத்தை அந்த கட்சிக்கு தலைவர்னு பேர் அவர். இவர் சைடில் இருக்கிறவர். இவர் எப்படி பேசுறாரு? அப்படி ஆயிடுச்சு. அந்த கட்சி கேட்டுக்கிறான்ல. ஏன்னா அதெல்லாம் அந்த முணமுணுத்துக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம சமூகத்தை விட்டு கொடுத்துறாதுப்பா, கூடாதுப்பா, அவர் தான் ஒரே ஆள் அப்படின்னு போறாங்கல்ல. எல்லா ஜாதியிலும் அதான் நடக்குது. முணுமுணுக்கிறவனே கூட என்னடா ஜனநாயகமேல ஒரு குடும்பம் தான் படிச்சுக்கிட்டு இருக்குன்னு பேசிக்குவான். அதுலயே அடுத்த வருஷமா இருந்துட்டு போகுதுடா நம்மால் தானே அப்படின்னு சேர்ந்துக்கிறான். அதுதான் ஜாதியினுடைய தன்மையை. எல்லா கேடுகட்ட தன்மையும் எல்லா அநீதிகளையும் சாதியின் பேர்தான் ஏற்றுக்கொள்ள வைக்கும். அதை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அந்த உளவியலை பயன்படுத்திக்கிறாங்க. இவன் ஒண்ணும் இல்லை, இவன் கொடி கட்டிட்டு தான் இருப்பான், இவன் ஷாக் அடிச்சு தான் சாவான். ஆனாலும் தன்னுடைய ஆள் தானே எவனோ ஒருத்தன் பழைக்கிறதுக்கு வந்துட்டு போறான்டா. எல்லா முழுமுழுப்பும் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதைத்தான் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க, பயன்படுத்திக்கிறாங்க, துஷ்பிரயோகம் பண்றாங்க. அதனுடைய உச்சார துஷ்பிரயோகம் தான் ஸ்டாலின் பண்றது. வேற என்ன இருக்கு? ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து இந்த இடஒதுக்கீடு பேசினே இருக்கிறார். பிற தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற, நீங்கள் சொல்கிறீங்க நிறைய எல்லா தலைவர்களும் ஒவ்வொரு சாதிய சங்கங்கள் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இந்த குரலை ஏன் ராமதாஸ் அளவுக்கு கேட்கல? நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு, அது பொருளாதார ரீதியாகவோ அது சாதி ரீதியாகவோ கணக்கெடுப்பு எடுத்து
உரிய அந்த இடஒதுக்கீடை அனைத்து சாதிகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற அந்த குரல் தமிழ்நாட்டில் ஏன் ஓங்கி ஒலிக்க மாட்டேன்? அதாங்க அதில் வந்து என்னென்னா அது அப்படி இருக்குது. நம்ம எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கேட்குறாங்க. இவரே ராமதாஸ் முதல்ல வன்னியர் சங்கம்னு எடுத்து வரும்போது இதே கோரிக்கை தான் வச்சார். அந்த ஒரு 7 நாள் பெரிய போராட்டம் நடத்தினார்ல, அந்த போராட்டத்தில் முதன்மையான கோரிக்கை கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் தான். 100க்கு 100 பிரிச்சிரு என்பதான் சொன்னார். அதில் எங்களுக்கு 20% ஒதுக்கீடுன்னு கேட்டார். ஏன்னா எங்கள் மக்கள் தொகை அப்படி இருக்குதுன்னு கேட்டார் இருந்துச்சு. ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தன்னருடைய இதுக்குள்ளே மாறிட்டார். அது ட்ரிகர் பண்ணிச்சு. அவர் வந்தோடனே அப்போ அவரை கருத்துன்னா இன்னொரு ஜாதிக்காரன் ஜாதி சங்கம், அப்புறம் அதுவே கட்சியாகுது, அப்படியே ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை வந்து என்னென்னா இது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய கட்சிகள் திமுகவோ அண்ணா திமுகவோ இதை கடந்து நீங்கள் 100ஐயும் பிரிக்கணும் என்ற கோரிக்கையை வந்து அவர்கள் தான் சொல்ல முடியும். 100ஐயும் பிரிக்கணும் என்பதை ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் சொல்ல முடியாது. அது இயல்பாக, ஏன்னா அந்த ஜாதியை சார்ந்திருக்கிறான். சொன்னோம்னா ஏன் அடுத்தவனுக்கு நீ பேசுகிறேன்னு இவனே கூட இருக்கிறவனே பேசுவான். அவனுடைய வரப்பே அதுதான் வச்சுக்க. அதை நியாயம் நான் சொல்ல வரல, அதை நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறேன். எல்லாருக்குமான பொதுவாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல, காங்கிரஸ் இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், இந்த கட்சிகள் அந்த குரலை முதல்ல ஒழிக்கணும். ஆகப்பெரிய சமத்துவம் பேசுகிற கம்யூனிஸ்ட் கட்சி இடஒதுக்கீடு பற்றியே பேசுறது இல்லை. அப்புறம் எங்கே ஆக போகுது? இந்த சமூக நீதி பேசுகிற திமுக அண்ணா திமுக அதை பற்றி பேசுறது. இப்போ 100% இடஒதுக்கீடு என்பது ஸ்பேரேட் பண்ணிட்டு தலைமை தாங்கி முன்னெடுத்துட்டு போக வேண்டிய திராவிட கழகம் சும்மா கிடைக்கும். இதுதான் அவர்கள் தான் அதிகமாக சொல்லணும். மற்ற ஜாதி கட்சிக்காரன்னு சொல்லணுங்கிறது நியாயம் தான். நீங்கள் கேட்குற கேள்வி சார் தான். ஆனால் அவர்களை விட எல்லா சமூகத்திற்குமான கட்சியாக இருக்கிறவன் தான் முதல்ல குரல் கொடுக்கணும். அவனே கொடுக்காத போது இதுக்கு ஒன்றுமே வெயிட் இல்லை. முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்கும். பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கட்சி இவங்களா தான் ஆரம்பிக்கும். அவங்க தான் அந்த தொடங்கினாதான் 100% நீ இடஒதுக்கீட்டில் பிரிச்சிரு, எல்லாருக்குமான மக்கள் தொகை கணக்கெடுப்படு அப்படிங்கிறது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்படுங்கிறது. அப்படி எல்லாம் இந்த மாதிரி பெரிய கட்சிகளாக இருக்கிறவங்க சொன்னால் தான் அது முடியும். ஆனால் சாதி வாரியான அந்த கணக்கெடுப்பு அல்லது சாதி ரீதியான கருத்தரங்குகள் தொடர்ந்து ஐயா கி வீரமணி பெரியார் திடலில் கூட்டம் நடத்தினே இருக்கிறாரு. அங்கே ஒரு தொங்கு சதை மாதிரி இருக்குங்க. ஒரு அதிமுக இருக்கும்போது சமூக நீதி காத்த வீராங்கன்னு டாம்னு பேசிக்கிட்டு இருந்தார். அவங்க என்ன செய்கிற பிழை இருந்தாலும் அதை இது பண்ணிக்குவேன். இவர் வந்து நம்ம எதிர்பார்க்கறது என்னென்னா, இப்போ நீங்கள் பஞ்சாபில் வந்து அந்த சீக்கியர்களுடைய அகால் தக்துன்னு, அந்த அகால் தக்து கட்சியை கடந்து சீக்கியர்களுக்கான பொது விஷயத்தை பேசுவான். அது மத தலைவர்கள் தான். ஆனால் அந்த எந்த கட்சி எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எது தப்பு பண்ணாலும் அந்த சீக்கிய சமூகத்துக்கு தவறுன்னு நினச்சா கூட அந்த அகால் தக்த் குரல் கொடுப்பான். அந்த மதபீடம் எல்லாருக்குமான ஒரு பொது இடமா இருக்கும். அப்படி இருந்திருக்க வேண்டிய இடம் திராவிட கழகம். அவர் தொடக்கம் பெரியார் காலத்துலேருந்து இது போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். ஏன்னா அவர் வந்து தமிழர்னு சொல்கிறதே தமிழுங்கிறதையே இழிவாக பேசிட்டாரு. அப்புறம் அவ்வளோதான் போயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லோருக்குமான பொதுவாக பதவி கடந்து மற்ற ஆசைகள் கடந்து ஒரு 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 வழிகாட்டக்கூடிய ஒரு இடம்னு இங்கே தமிழர்களுக்கு இல்லை, இதுவரைலாம் அமையல். அந்த இடத்துல திராவிட கழகம் இருக்க முடியாது. அது சும்மா ஒரு ஒட்டு பிளாஸ்டிக் மாதிரி அப்பப்போ ஆதரிக்கிற கட்சியோட அவங்க செய்யறதெல்லாம் நியாயப்படுத்திட்டு ஒரு அறிவார்ந்த விளக்கம் கொடுக்கறது தான் ஐயாவோட வேலையாக இருக்குது. அதுக்கு ஒரு அறிவார்ந்த விளக்கம் கொடுப்பாரு, அவ்வளோதான் அவர் ஆசிரியருடைய வேலையாக இருக்குன்னு வச்சுக்கலாம். மற்றபடி அவர் ஒன்றும் செய்யறதில்லை. அது வந்து அது ஏன்னா அது பெரியார்ட்டு தான் ஆரம்பிச்சிச்சு. காங்கிரஸ் ஆதரிச்சா காங்கிரஸ் செய்யக்கூடிய எல்லாத்தையும் ஆதரிக்கிறது, திமுக ஆதரிச்சா திமுக செய்யக்கூடிய எல்லாத்தையும் ஆதரிக்கிறது அப்படின்னு ஒரு பெரியார்ட்டேருந்து ஆரம்பிச்சு அதே வழியில் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பொதுவான அமைப்புன்னு தமிழர்களுக்கு கட்சி கடந்த ஒரு அமைப்பு இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, அது வீரமணி பேசுனான்னா அது 10-11 அவர் அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு சில பலன்கள் கிடைக்குது, அப்படியே இருக்கிறார், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் சமூக நீதி பேசிக்குவார். ஏன்னா ஒரு அதுக்கான ஒரு அதுதான் அதுக்கு தானே இருக்குது ஒரு அமைப்பு, அது பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு கொள்கை என்ற வகையில் அவர் 100க்கு 100 இடஒதுக்கீடு வேணும், தனியாக வந்து ஓப்பன் வேண்டியதில்லை அப்படிங்கிறத வந்து பெரியார் காலத்தில் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதை வந்து முதன்மைப்படுத்தி அவர் ஒரு இயக்கத்தை தொடங்கினா கூட எல்லா கட்சிகளையும் இணைக்க முடியும். அதுவும் செய்யலை அவர். ஏன்னா திமுக கோச்சிக்குமே நினைக்கிறார், அவ்வளோதான். இடப்பங்கீட்டில் தமிழ்நாட்டினுடைய நிலை குறித்து மிக தெளிவாக பகிர்ந்து கொண்டனர். நன்றி, மகிழ்ச்சி.